ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேங்க. இன்றைக்கி நாங்கள் மீன் மார்க்கெட் போனோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மீன் மார்க்கெட் போகிறதா ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போனது தான். போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மீன் மார்க்கெட் போய். சரி, ஓகே, இன்றைக்கி அது விலாகாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது எங்களோட ஃபஸ்ட் விலாகுங்க. கிளம்பிட்டோம். நான், ஹஸ்பண்ட், பசங்களும் கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா சரியான பனிங்க. மழை லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு, பனி பெஞ்சிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ரோட்டில் யாருமே இல்லை. 2-3 வண்டி தான் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது மணி 8 மணிக்கே பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. சரி, ஓகே, பெட்ரோல் இங்கே போட்டு போயிடலாம். ஏன்னா இதை விட்டால் எங்களுக்கு பீலமேடு தான் பெட்ரோல் பங்க்கு. சரி, இங்கே போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கதை விட்டுட்டே போயிட்டு இருந்தோம். என்னென்னா கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறது தான் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டில் நமக்கு பெரிய ஃபேமிலி அப்படிங்கும்போது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க. சின்ன ஃபேமிலிக்கு செட் ஆகாது. நம்ம பல்காக வாங்குறதா இருந்தால் நமக்கு அங்கே போகலாம். அதே மாதிரி நாங்களும் போயிட்டோங்க. போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வண்டி நிப்பாட்டத்தில் கோழி இது போட்டிருந்தாங்க. அதை போய் நான் அவங்கக்கிட்ட எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவங்க 300ன்னு சொன்னாங்க. 300 ஒரு கோழி கிலோ 300ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் 1 கிலோ வர மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா, ஆனால் எதுவுமே 1 கிலோ இல்லைங்க. எல்லாமே 2 கிலோ 2 1/4 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ மீன் வாங்க தானே வந்தோம், வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே போனோம். இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. இங்கே சட்டி மட்டும் கிடையாது, காய்கறி, பழங்கள், அப்புறம் இது பேகு, குழந்தைங்களோட திங்ஸு, செருப்பு எல்லாமே இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வாங்கணுன்னா இங்கே நம்ம வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா லாரிப்பேட்டை, உக்கடம் லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. நான் கூட என் பசங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்கே தான் வாங்குவேன். டிஷர்ட்டு, லோயர், அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். செடிகள், அப்புறம் அந்த வளர்ப்பு மீன் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இருக்குங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குங்க. அதே மாதிரி சென்ட்டு எல்லாமே இருக்குங்க. நாங்களும் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். சரி, டைரெக்டாக மீன் கடைக்குள்ளேயே போயிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்டாக உள்ளே போயிட்டு பார்த்தோம். சரி, பார்த்தா கூட்டமே இல்லைங்க. நாங்கள் போகிறது 8:30 அப்படிங்கிறதுனால கூட்டம் இல்லையா, இல்லை மழை பெய்யறனால கூட்டம் இல்லையான்னு தெரியல. நாங்களும் சரி போனோம். உள்ளே போய் எல்லா வெரைட்டி மீனும் பார்த்துட்ருந்தோம். சரி, எங்கே ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டே போயிட்டுருந்தோம். நாங்களும் ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் என்ன நினைப்போம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மீன் வாங்கிட்டு வரலாம், வேறு மீன் வாங்கிட்டு வரலாம், வாங்கினதே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு போவோம். பட் அங்கே போனால் மனசு மாறிடும். ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு எது டேஸ்ட்டாக இருக்கும்ல தெரியாது. எப்போவுமே மீன் தான் வாங்குவோம். அதே மாதிரி தாங்க இப்போயும் நடந்திருக்கு. ஒவ்வொரு கடையிலே போய் எல்லா மீனையும் விசாரித்தோம். வாவல் 110 ரூபான்னு சொன்னாங்க. ரோகு 120 ரூபா சொன்னாங்க. எல்லா மீனையும் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் பாதி மீன் எனக்கு பேர் தெரியும், பாதி மீன் தெரியாது. இது தோல் உரிக்கிற வஞ்சரம்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் வஞ்சரம் சொல்லி அதை ஏமாற்றி கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கிட்டு போய் கூட நாங்கள் வஞ்சரம் வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் திட்டு வாங்கினோம் செம்மையாக. அது தோல் உரிக்கிற வஞ்சரம்னு சொல்லுவாங்க பேர். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போனோம். வாவல் தான் நாங்கள் எப்போவுமே வாங்கிட்டு வருவோம். சரி, ஏதாவது வெரைட்டியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனோம். ஏன்னா அக்காவுக்கும் மீன் வாங்கணும், அதனால் அவங்களுக்கும் ரேட் பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் இந்த பக்கம் ஐஸ் பாக்ஸ்லாம் நிறைய மீன்கள்லாம் வச்சுருந்தாங்கங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் 60 ரூபாய்க்கும், நண்டு 350 to 400 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா மீன்கள்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இனி இங்கே இருந்தால் டைம் ஆயிடும், சரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கறிமீன் 1 கிலோ வாங்கினோம். ஜிலேபி வாங்கினோம். அப்புறம் முரல் மீன் முரல் இல்லை, சாரி, ஊளி வரவு நிறையா இருந்துச்சு போல். எல்லா கடையிலுமே ஊளி இருந்துச்சு. நாங்கள் ஊளி வாங்கலான்னு சொல்லிட்டு அது 1 கிலோ வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரசீத் நான் இவ்வளோ பெரிய மீன் தொட்டதே இல்லைமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் என் ஃபஸ்ட் வ்ளாகு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்ங்க.